ஹாய், இன்றைக்கி என்ன நாள் தெரியுங்களா? ஐப்பசி பௌர்ணமிங்க. நவம்பர் 5 25வது வருஷம் புதன்கிழமைங்க. நான் யூடியூப்பில் அன்ன அலங்காரம் எப்படி பண்ணுறாங்கன்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு வீடியோ கூட இல்லைங்க. யாருமே எப்படி பண்ணணும்னு காமிக்கவே இல்லை. சரி, எனக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறோம் இல்லையா, அதை போடலான்னு தாங்க போட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் ரொம்ப நல்லா செஞ்சேன்னு சொல்ல முடியாது. எனக்கு கற்பனைக்கு என்ன தோணுச்சோ அதேமாரி செஞ்சேன். நல்ல சாதத்தை சாமி மேலே குழைய நான் பச்சரிசியை வேக வச்சுட்டேங்க. சாதத்தை சாமி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி தண்ணியை தொட்டு அமுகுதிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான உருவம் வரும். சைடில் மாதுளை பழத்தை அப்படியே உதிர்த்து கொட்டி வச்சுருக்கேன். சைடு கீழே வாழைப்பழத்தை வச்சாங்க. நிறைய பேர் காய்கறி வைப்பாங்க. நான் வேறு பழங்க மட்டும் தான் வச்சுருக்கேன். திருப்பி இன்னொரு லிங்கத்துக்கும் இதே மாதிரி சாதத்தை வச்சு தண்ணி தொட்டு வச்சிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வரும். உங்களுக்கு பெரிய சைஸாகவும் பண்ணலாம், சின்னதாகவும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ உங்கள் வீட்டு பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி செஞ்சுட்டு நான் இதுக்கு கருப்பு திராட்சை அலங்கரிக்கலான்னு வச்சேங்க. சுற்றி கருப்பு திராட்சையை பார்டர் கட்டிட்டேங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு காஞ்ச கருப்பு திராட்சையும் செரி பழமும் வச்சேன். சுற்றி வாழைப்பழமும் மாதுளை பழத்தையும் வச்சேங்க. இதில் மாதுளை பழம் அந்த பல்ஸை கண்ணாக வச்சுட்டு கருப்பு திராட்சையும் அது மூக்கு வாய வச்சுட்டேன். மேலே ஒரு பொட்டு மாதிரி செரி பழத்தை வச்சேங்க. இதில் பாதம் முந்திரியை வச்சு நான் மாலை மாதிரி கோர்த்தேன். அதில் கருப்பு திராட்சை மாலை மாதிரி கோர்த்து கட்டினேன். மேலே கிவி வச்சேங்க, கிரிதை மாதிரி. சுற்றி காஞ்ச திராட்சை வச்சேன். நேற்றெல்லாம் கிரிவலம் சுற்றிட்டு வந்த டயர்ட்னஸ்ஸுங்க எனக்கு. காலைல தான் வந்தேன். அதனால் கொஞ்சம் ஈவினிங் லேட்டாக தான் செஞ்சேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சிறப்பாகவே செஞ்சுட்டேன். சிம்பிளாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தாங்க. இது மாதிரி நீங்களும் ஐப்பசி பௌர்ணமி அன்றைக்கி செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கோவிலில் போய் தரிசனம் பாருங்கள். நான் நேற்றே கோவிலில் பார்த்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நான் வீட்டிலே செய்யவே சரியாக இருந்தது. எல்லாருக்கும் பௌர்ணமி வாழ்த்துக்கள். பாய்.